இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னது, அந்த சேட்டு மகன் இடத்த இல்லன்னு சொல்றானா? அதை எப்படி சொல்ல முடியும்? நீ இடத்த அடமானம் வச்சுதானே பணத்தை வாங்குன. இப்ப எப்படி இடத்த வித்துட்டேன்னு சொல்லுவா? அதான் எங்களுக்கும் புரியல ரேவதி. நேத்து வரைக்கும் நல்லா பேசிக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு மாத்தி பேசுறான். இது கடையில என்ன நடந்துச்சுன்னு தான் ஒண்ணுமே புரியல. ஏமாப்ல, உங்களுக்கு தெரியாம நீங்க எப்படி அந்த இடத்த அவனுக்கு எழுதி கொடுத்துருக்க முடியும்? நீங்க வெறும் 5 கோடி ரூபாய்க்கு அடமானம் தானே வச்சிருக்கீங்க. அவன் எப்படி மாத்தி பேசலாம்? அந்த சேட்டு நல்லவர் தான் மாமா. அவர் இப்படிலாம் மாத்தி பேச மாட்டார். ஒரு பையன் தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்ப மாத்தி பேசுறான். நான் டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டு தான் ஃபோர்ஜரி பண்ணிருக்காங்க. அவன் தான் ஃபோர்ஜரி பண்றான்னு சொல்றல்ல, நம்ம ஏன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண கூடாது? சகல கரெக்ட் சகல. போலீஸ்ல அவன் மேல ஃபோர்ஜரி கேஸ் ஒன்னு போட்டேன்னு வச்சுக்கோ, தூக்கி போட்டு 4 மிதி மிதிப்பாங்க. அப்போ உண்மையை ஒத்துப்பான்ல. ஃபங்க்ஷனுக்கு இன்னும் 2 நாள் தானங்க இருக்கு. இப்ப நம்ம போலீஸ் கேஸ்னு போனா அது அப்படியே இழுத்துட்டே போயிடும். ப்ராப்பர்ட்டியில் லிட்டிகேஷன் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம எதுவுமே செய்ய முடியாது. கோர்ட்ல இருந்து ஆர்டர் போட்டுருவாங்க. சென்ட்ரல் மினிஸ்டர் வர இன்வைட் பண்ணியிருக்கோம். அவங்க வரப்ப எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும். அப்ப இந்த பிரச்சனையை எப்படிதான் சால்வ் பண்றது? இப்படி அதை சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஒரு ஃபங்க்ஷனை நடத்துறதுக்குள்ள எவ்வளவு ப்ராப்ளம் வருது. உங்களுக்கு தான் சென்ட்ரல் மினிஸ்டர் நல்லா தெரியும்ல. அவங்க மூலமாவே இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணா என்ன? இல்ல, அது சரியா வராது. கெஸ்டா வராங்க, அவங்க கிட்ட போய் பிரச்சனைன்னு சொன்னா அது சரியா இருக்காதுங்க. நானே பாத்துக்கிறேன். சின்னத்தை ஏதோ உங்க அம்மா ரூம்ல தேடினாங்கன்னு சொன்னல. ஆமா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது டாக்குமெண்டோ இல்ல பணமா தான் இருக்கும்னு தோணுது. அது எப்படி மாப்பிள்ள அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? நம்ம இடத்த அதிக விலை கொடுத்து வாங்குறதுக்கு அந்த சிவனாண்டி முயற்சி பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு தோணுது. அதனாலதான் சின்னத்தை டாக்குமெண்டோ இல்ல பணமோ எடுக்கிறதுக்கு பெரியத்தோட ரூமுக்கு போயிருப்பாங்க. அந்த சேட்டோட பையன் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் நம்ம கிட்ட போய் சொல்லியிருக்கான். உங்களுக்கு இந்த இடத்துல பிரச்சனைனா கோர்ட்டுக்கு போங்க, அங்க வச்சு வாதாடுங்க. இப்ப இந்த இடத்த காலி பண்ணுங்க. காலி பண்ணா என்ன சார் பண்ணுவீங்க? அப்புறம் போலீஸ் யாருன்னு நாங்க காட்ட வேண்டியதா இருக்கும். மரியாதையா போயிருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. கான்ஸ்டபிள், வேலை செய்யறவங்களை எல்லாம் அனுப்பிச்சுடுங்க. போங்க போங்கப்பா, போங்க போங்க. கிளம்புங்க. நீங்களும் கிளம்புங்க சார். சார், இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சார். ரொம்ப அராஜகம் பண்றீங்க. இடத்தோட ஓனரையே வெளியே போக சொல்றீங்க. எங்க போலாம்? இல்ல சார், அவங்க பாட்டுக்கு பேசிட்டே போறாங்க. விடுங்க, பாத்துக்கலாம். ரொம்ப நன்றி சார். சொன்ன மாதிரியே அவங்களை விரட்டி விட்டுட்டீங்க சார். இனிமே ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். எப்பா சகல, அந்த இன்ஸ்பெக்டர் சேட்டாள் போல இருக்குப்பா. அதான் அவனுக்கு சாதகமா பேசிட்டு இருந்தானா? இவனுக்கு எல்லாருமே களவாணி பசங்க போல இருக்குப்பா. இப்ப என்னப்பா பண்றது? ஃபங்க்ஷனுக்கு இன்விடேஷன் அடிச்சாச்சு, சிலைக்கு ஆர்டர் கொடுத்தாச்சு, மினிஸ்டர் வேற வரன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த இட பிரச்சனை இருக்கேப்பா. என்னப்பா பண்ணலாம்? பேசாம ஒண்ணு பண்ணலாம். வேற ஒரு நாள் ஃபங்க்ஷன் வச்சுக்கலாமா? இல்லங்க, குறிச்ச தேதியில சில திறப்பு விழா நடந்தே ஆகணும். என் அம்மாக்காக செய்யற விஷயம் அது. அதுல எந்த தடையும் வந்துடக்கூடாது. இந்த சேட்டு கிட்ட இந்த டாக்குமெண்ட் எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். எப்படிப்பா வாங்குறது? அந்த சேட்டு பையன் தான் ஃபோன் பண்றான். எடுத்து பேசுங்க. பணம் சீக்கிரமா ரெடி ஆயிடும்னு சொல்லுங்க. எடுங்க. சொல்லுங்க சேட்டு. என்ன சார், எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கா? எல்லாம் ரொம்ப கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. நாளைக்கு பணம் என் கைக்கு வந்துடும்ல? பணம் தானே, நாளைக்கு கரெக்டா உங்க கைக்கு வந்துரும். டவுட் ஒண்ணும் இல்லையே சேட்டு. எந்த டவுட்டும் இல்ல, நாளைக்கு பணம் கரெக்டா உன் கையில இருக்கும். உங்க பேச்சை கேட்டு கார்த்தையும் ஆளுங்களையும் இடத்த விட்டு வெளியே அனுப்பிட்டேன். நாளைக்கு கண்டிப்பா பணம் வந்தாகணும். வந்துரும். 10 மணிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சொன்னோம். நீங்க 9 மணிக்கு பணம் கொடுத்தா உங்களுக்கு செஞ்சு தருவேன். நீங்க கரெக்டா பணம் கொடுக்காட்டி அந்த கார்த்திகிட்டே எல்லாத்தையும் ஹேண்ட் அவுட் செஞ்சாலும் செஞ்சிருவேன். சேட்டு, இங்க பார், அந்த மாதிரி அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாத. நாளைக்கு காலையில பணத்தோட வந்துருவேன், புரியுதா? கரெக்டா வந்துருவியா?
கரெக்டா வந்துருவேன் சேட்டு. ஓகே, வெரி குட். சொன்ன நேரத்துக்கு கரெக்டா பணத்தோட வந்துருங்க. ம். சேட்டு ரொம்ப கராரா பேசுறான் சந்திரா. நாளைக்கு காலையில 9 மணிக்கு அவன் கையில பணத்தை கொடுக்கணுமா. அப்படி இல்லாட்டி பத்திரத்தை கார்த்தி பேர்ல மாத்திருவேன்னு சொல்றான். ஆனா சித்தப்பா, இப்ப பணத்துக்கு என்ன பண்றது ஒண்ணும் புரியலையே. ஷோ, எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே. ஏமாவனே, நம்ம கையில பணம் இல்ல, நீ எதுக்கு அவங்ககிட்ட உறுதியா சொன்ன? ஆ? அந்த சேட்டு கிட்ட ஒரு 4 நாள் டைம் கேட்க வேண்டியதானே? சித்தப்பா, அவன் 1 மணி நேரம் கூட டைம் தர மாட்டாங்கறான். 4-5 நாளாம். இப்ப காசுக்கு எங்க போறது? இந்த பாரு, அந்த கடவுளே வந்து கொடுத்தா தான் உண்டு. அம்மா, வீட்ல எல்லா வேலையும் முடிச்சிட்டம்மா. எனக்கு 1/2 நாள் லீவ் வேணுமா. லீவா? வெளியே போறீங்களா? ஆமாம்மா, கோயிலுக்கு போயிட்டு வரணும். அதுக்கு எதுக்கு 1/2 நாள்? சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம்ல. இல்லைங்கம்மா, என் வீட்டுக்காரர் இறந்து 1 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு அவருக்கு திதி. அதான் கோயிலுக்கு போய் திதி சடங்கெல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு வரலான்னு இருக்கேன். அப்படியா? சரி, போயிட்டு வாங்க. ம், சரிங்கம்மா. கொஞ்சம் இருங்க மீனாட்சி அம்மா. என்னங்கம்மா? இத செலவுக்கு வச்சுக்கோங்க. இல்லைங்கம்மா, வேண்டாம், என்கிட்ட இருக்கு. பரவாயில்ல, வாங்கிக்கோங்க. திதிய நல்லபடியா செஞ்சுட்டு வாங்க. சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. நான் வரேன். போயிட்டு வாங்க. நீங்க இறந்து 1 வருஷம் ஆகுது. ஆனா நீங்க சொன்ன விஷயத்தை தான் என்னால இன்னும் நிறைவேற்ற முடியல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை ஒப்படைக்கணும்னு சொன்னீங்க. ஆனா யார்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லாம போயிட்டீங்க. நானும் அவங்கள தேடி அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. சீக்கிரமே கண்டுபிடிச்சு ஒப்படைப்பேன். அப்பதான் உங்க ஆத்மா சாந்தி அடையும் தெரியும். அதை நான் கண்டிப்பா செய்வேன். கண்டிப்பா செய்வேங்க. 1 மந்த் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அட்வான்ஸா எடுத்துப்போம். பேலன்ஸ் அமௌண்ட் தான் கொடுப்பேன். சரி சரி. 2-3 டாக்குமெண்ட்ஸ்ல சைன் வாங்குவேன். என்னோட சேஃப்டிக்காக தான். ஓகே? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே தான். எங்களுக்கு அர்ஜென்ட்டா பணம் தேவை. அதனால நீங்க கரெக்ட் டைமுக்கு மட்டும் பணம் கொடுத்துடணும். மிஸ் ஆயிடக்கூடாது. அதெல்லாம் பக்காவா பணம் வந்துடும். ஓகே? ரொம்ப சந்தோஷம். அப்ப நாங்க கிளம்புறோம். வாங்க வர சித்தப்பா. சேட்டு. அரே இருங்க, இந்தாங்க ஸ்வீட் பீடா எடுத்துக்கோங்க. இல்ல, எனக்கு பழக்கம் இல்ல. வாங்கிக்கோங்க. பொதுவா நான் பிசினஸ் டீல் முடிச்சதும் எப்பவுமே அல்வா கொடுப்பேன். அல்வா? ஆமா, பாம்பே அல்வா ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஓ, இப்போ அது ஸ்டாக் இல்ல, அதனால ஸ்வீட் பீடா கொடுக்கறேன். எடுத்துக்கோங்க. எடுத்துங்க சித்தப்பா. நீ எடுத்துக்கமா? இல்ல பரவாயில்ல, நீங்க எடுத்துங்க. ஆசையா இல்ல கொடுக்கல. பரவாயில்ல, நான் வரேன் சார். வாங்க. போலாம் சித்தப்பா.